أشهد أن لا إله إلا الله. கணியத்திற்குரிய எல்லாம் நல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த வார ஜும்மா உரையில் உங்களுடைய கவனத்திற்கு நாம் கொண்டு வரக்கூடிய முக்கியமான செய்தி, வக்ஃப் சட்ட திருத்த மசோதா இஸ்லாமிய மார்க்க வழிபாட்டிற்கு எதிரானதா, இஸ்லாமிய மதத்திற்கு எதிரானதா என்கிற கேள்விக்கு ஒரு பதிலாக சில செய்திகளை உங்களுடைய கவனத்துக்கு நாம் கொண்டு வருகிறோம். அதற்கு முன்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர இந்த இந்தியாவில் ஒன்றிய அரசாங்கமாக என்றைக்கு பாஜக அரசு ஒன்றியத்தில் ஆட்சி செய்ய ஆரம்பித்ததோ அதில் இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் இனிமேல் வரக்கூடிய காலங்களிலேயும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பிரித்து ஆள வேண்டும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை போராட்டம் ஆர்ப்பாட்டம் போன்ற ஒரு டென்ஷனான சூழ்நிலைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் ஒன்றிய பாஜக அரசு மிக தெளிவாக இருக்கிறது. ஏன்னு கேட்டோம்னா, ஒரு அரசாங்கம் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அது செய்வதில் பாஜக அரசு தோற்றுவிட்டது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சுகாதாரமான தண்ணீர் வேண்டும், உணவு வேண்டும், அதில் வெற்றி பெற்றிருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அதே மாதிரி சுகாதாரமான மருத்துவம் தேவைப்படும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களுக்கும் மருத்துவம் தேவைப்படும் என்கிற விஷயத்துல மருத்துவத்துறையில வெற்றி பெற்றிருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அதிலேயும் கிடையாது. அதே மாதிரி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் கல்வித்துறை இருக்குது இல்லையா, அந்த கல்வித்துறையில இந்த பாஜக அரசு தன்னிறைவு பெற்ற ஒரு நிலையை எடுத்திருக்குதா அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா அதிலேயும் கிடையாது. அப்ப மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுமோ, அன்றாட வாழ்க்கைக்கு மக்களுக்கு எதுவெல்லாம் தேவைப்படுமோ அதை செய்து குடும்பத்துல இந்த அரசாங்கம் தோற்றத்தின் காரணத்தினால், தோல்வியுற்றதின் காரணத்தினால் அப்ப இந்த நாட்டுக்குள்ளால இந்த மக்களை ஒரு டென்ஷனான சூழ்நிலையிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு பதட்டமான சூழ்நிலையில இந்த நாட்டு மக்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வைத்திருந்தால்தான் நம்ம ஆட்சி செய்ய முடியும், நம்ம ஆட்சியை காப்பாற்ற முடியும். மீடியாக்கள் லெவல்ல நாம செய்யக்கூடிய தவறுகளையும் தப்புகளையும் கொண்டு போக முடியாது என்கிற அடிப்படையில 2014 இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, மக்களிடத்துல பிளவுகளை உண்டாக்கி மக்களுக்கு மத்தியில போராட்டங்களை கொண்டு வந்து இருப்பதை நாம் என்ன செய்யணும் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாக நீங்க பாருங்க, டெல்லியில விவசாயிகளுடைய போராட்டம் சொல்லி போட்டு ஒண்ணு நடந்தது. இந்த நாட்டினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லியை எதிர்த்து ஸ்தம்பித்து போயிடுச்சு. எல்லா விவசாயிகளும் டெல்லியை எதிர்த்து முற்றுகையிட்டாங்க. அது ஒரு பெரும் போராட்டமாக நீண்ட நாட்களாக அந்த போராட்டம் நடந்தது. இது ஒரு போராட்டம். இரண்டாவது போராட்டம் என்னது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வந்தேரிகள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் இந்த நாட்டிற்கும் சொந்தம் கிடையாது, தொடர்பு கிடையாது. பாகிஸ்தானத்தை நாங்க பிரித்து கொடுத்துட்டோமே, எனவே இங்க முஸ்லிம்கள் யாரும் இருக்கக்கூடாது, எல்லா பெண்ணும் பொட்டியை தள்ளிட்டு பாகிஸ்தானுக்கு போயிடுங்க என்பதாக சொல்லி இந்த நாட்டினுடைய குடியுரிமை யாருக்கு இருக்கணும் யாருக்கு இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் தீர்மானிப்போம் என்பதாக சொல்லி சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற காட்டு மிராண்டித்தனமான சட்டங்களை என்ன செய்தாங்க, அமல்படுத்தினாங்க. அது ஒரு பெரும் போராட்டமாக இந்த இஸ்லாமிய உம்மத் என்ன செய்துச்சு, ரோட்ல இறங்கி போராடினாங்க. பிறந்த குழந்தைகள இருந்து, பெண்கள்ல இருந்து, வயோதிகர்கள்ல இருந்து நடு ரோட்ல வந்து என்ன செய்தாங்க, நின்னாங்க. நம்ம பகுதியிலையும் அந்த போராட்டம் நடந்துச்சு. இது ஒரு போராட்ட சூழ்நிலையை என்ன செய்தாங்க, இந்த நாட்டு மக்களுக்கு மத்தியில ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. அதற்கு அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்கன்னா, காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்து, அந்த அந்தஸ்து இருக்குது இல்லையா, அதை நாங்கள் ரத்து செய்கிறோம் என்பதாக சொல்லி அதை ரத்து செய்து இந்த நாட்டு மக்களுக்கு மத்தியில ஒரு பிளவை உண்டாக்கினார்கள். இது மூன்றாவது மிகப்பெரிய போராட்டம். இதற்கிடையில சின்ன சின்ன போராட்டங்கள், சின்ன சின்ன அத்துமீறல்கள் அதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாம கொண்டு வரல.
மிக மிக முக்கியமான போராட்டமாக, ஒட்டுமொத்த உலகமும் உற்று நோக்கக்கூடிய போராட்டமாக இருக்கக்கூடிய அந்த போராட்டங்களை வந்து நாம் என்ன செய்யணும் சொல்றோம். நாலாவதாக என்னது அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப என்ன எடுத்துருக்கிறாங்க பாருங்க, வக்ஃப் சட்ட திருத்த மசோதா சொல்லி எடுத்துருக்கிறாங்களே, இது வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்க வேண்டும். சும்மா சாதாரணமான என்ன செய்யக்கூடாது இந்த போராட்டத்தை. எப்படி சிஏஏ என்ஆர்சி என்பிஆருக்கு இந்த இஸ்லாமிய கும்பத்தில் வெளியில வந்துச்சோ அதே மாதிரி என்ன செய்யணும், ஒரு மிகப்பெரிய போராட்டம் கொண்டு வரணும். எதுக்கு? வக்ஃப் சட்ட திருத்த மசோதான்னு சொல்லி கொண்டு பாஸ் ஆகி இருக்கிறாங்க இல்லையா, இதுக்கு வந்து சாதாரணமாக போராடக்கூடாது. ஏன்? நம்ம நாட்டு, இந்த நாட்டினுடைய குடிமக்கள் என்பதற்கு ஆதாரமே அந்த வக்ஃப் தான். இந்த இஸ்லாத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்கள்கள் என்பதற்கு ஆதாரம் என்னது? நம்ம அப்பா பாட்டம்னா வந்து அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய வீட்டிற்காக வேண்டி வக்ஃப் செய்யறாங்க பாருங்க, இந்த சொத்துக்கள் இதுதான் இந்த நாட்டுல நாங்களும் குடிமக்கள்கள் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம். இப்ப அதுல கை வச்சிருக்கிறாங்க. எனவே இதற்கும் எதிராகவும் நாம் என்ன செய்ய வேண்டும், போராட வேண்டும். நம்முடைய பொருளாதாரங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் செலவழிக்க வேண்டுமோ, நம்ம பொருளாதாரங்களை எப்படியெல்லாம் சூறையாட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த பாசிச பாஜக கும்பல் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் தான் இந்த வக்ஃப் சட்டம். சரிங்களா? அப்ப வந்து வக்ஃப் சட்டம் திருத்த மசோதா என்பது நம்ம இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் இஸ்லாமிய மத வழிபாட்டிற்கும் எதிரானதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டோம்னா இதனுடைய பதிலை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். எதனுடைய பதில? இந்த வக்ஃப் திருத்த சட்ட மசோதா என்பது இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரானதா, இந்த இஸ்லாமிய வணக்க வழிபாட்டிற்கு எதிரானதா என்கிற இந்த கேள்வி கேட்கிறோம் பாருங்க. இந்த கேள்வியினுடைய பதிலை ஒவ்வொரு முஸ்லிமும் செய்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அந்த அடிப்படையில முதலாக நாம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதா சொல்லி கொண்டு வந்தாங்க தெரியுமா, இதற்கு அவர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான காரணம், முக்கியமான ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ரெண்டாவது மூணாவது சொல்லிவிட்டு நாம போகல. முதல் காரணம், இந்த மசோதாவை நாங்கள் அமல்படுத்துவதற்கு, இந்த மசோதாவை நாங்கள் கொண்டு வருவதற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, வக்ஃப் சொத்துக்கள்ல வந்து ஊழல் நடந்துகிட்டு இருக்குது. வக்ஃப் சொத்துக்களை வந்து அநியாயமாக நாசமாகிட்டு இருக்கிறாங்க. முஸ்லிம் உம்மத்திலேயே ஏபி ரெண்டு பேருமே கேஸ் போட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே முஸ்லிம்கள் தான். ஏஐ பார்த்து பி சொல்றாங்க ஊழல் செய்கிறார்கள், பிஐ பார்த்து ஏ சொல்றாங்க ஊழல் செய்கிறார்கள். எனவே வக்ஃப் போர்டுல வந்து நிறைய ஊழல் நடக்குது, நிறைய பித்தலாட்டம் நடக்குது. அதை திருத்துவதற்காக வேண்டி இந்த மசோதாவை நாங்கள் பாஸ் ஆக்குகிறோம் அப்படின்னு பாஜக அரசு என்ன செய்கிறது சொல்கிறது. இப்ப நாம திரும்ப என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, அட வக்ஃபுல ஊழல் நடந்தோம்னா அதுக்கு வந்து நீங்க ஒரு சட்டத்தை நீங்க மசோதாவை நீங்க பாஸ் ஆக்குறீங்கன்னா எதிர் கேள்வி நாங்களும் கேட்கிறோம். அப்ப நீ அதுக்கும் என்ன செய்யணும், ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். நாடாளுமன்றத்துல கூட்டு தொடர்ல வந்து அந்த சட்டத்தை நீங்க என்ன செய்யணும், பாஸ் ஆகணும். என்ன, ராமர் கோவில் கட்டுமான பணி நடந்துச்சு இல்லையா, இந்த ராமர் கோவில் கட்டுமான பணியில மிகப்பெரிய ஊழல் பாஜக அரசு நடத்திருக்கிறது என்று ராமர் கோவிலுடைய கமிட்டியில் இருக்கக்கூடிய சாமியார்கள் என்ன பண்ணாங்க சொன்னாங்க. ராமர் கோவிலுடைய கட்டுமான பணியில ராமர் கோவிலுடைய ட்ரஸ்ட் இருக்குது, அதுல இருக்கக்கூடிய சாமியார்கள் என்ன வாக்குமூலம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, ராமர் கோவிலை வைத்து கலெக்ஷன் பண்ண அந்த பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்பதாக அன்னைக்கு சாமியார்கள் எல்லாம் நம்ம கொடி பிடிச்சாங்க. இப்ப என்ன செய்ய, ராமர் கோவில ஊழல் நடந்திருக்கிறது என்பதாக சொல்லி நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதாவை நிறைவேற்றுவோமா? அந்த மசோதாவை நிறைவேற்ற அதுல 12 உறுப்பினர்கள் 4 முஸ்லீமை கொண்டு வந்து வைப்போமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, திருப்பதி தேவஸ்தானம் இருக்குது இல்லையா, அந்த கோவில்ல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. இதை மறைக்கலாம் முடியாது, இதை வந்து என்ன செய்ய முடியாது, மறைக்கவே முடியாது. லட்டு கொடுத்த விஷயத்துல இருந்து, உண்டியல்ல போடப்பட்ட பைசாக்கள்ல இருந்து, நாம பள்ளிவாசல்ல வந்து 5 10 தூக்கி போடுறோம். ஆனா திருப்பதி தேவஸ்தான உண்டியல்ல எதுமா கிடக்கும், தங்க காயின்ஸ்கள் கிடக்கும், தங்க பிஸ்கட்டுகள் கிடக்கும், செயின் கிடக்கும், மோதிரம் கிடக்கும், காப்பு கிடக்கும், வீட்டினுடைய பத்திரங்கள் கிடக்கும். அப்ப அந்த உண்டியலுக்குள்ளால அவ்வளவு பொருளாதாரம் என்ன செய்யப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. அதுக்குள்ளார நிறைய ஊழல்கள் நடக்கிறது என்று
வருஷத்துக்கு 3 தடவையாவது என்ன செய்யும், பஞ்சாயத்து மீடியாக்கள்ல வந்துகிட்டு இருக்கும். அப்ப அந்த ஊழல் நடக்குத திருப்பதி தேவஸ்தானத்தை பற்றி ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு கூட்டத்தை போடுவோமா, அதை பற்றி கண்மையாக விவாதிப்போமா, அதை பற்றி விவாதம் செய்து அதுல 2 முஸ்லீம்களை வந்து அந்த கோவிலுடைய நிர்வாகத்தில் கொண்டு போய் வைப்போமா? அப்ப இதுவெல்லாம் வந்து ஊழல் நடக்கிறது. எந்த ஊழல் இல்லை, எந்த ஸ்தாபனத்துல ஊழல் இல்லை. இஸ்லாமிய வக்ஃப் போர்டில் வந்து ஊழல் நடக்கிறது என்றால் அதை எப்படி விவாதிக்க வேண்டுமோ, அதை எப்படி களைய வேண்டுமோ, அதுக்கு வேற வேற துறைகள் இருக்கிறது, வேற வேற முறைகள் இருக்கிறது. அதை பின்பற்றி அதுல நாம வந்து தீர்ப்பு எடுக்க வேண்டுமே தவிர ஊழல் நடைபெறுகிறது என்பதாக சொல்லி ஒரு மசோதாவை நிறைவேற்றி அதுல 12 உறுப்பினர்கள்ல இந்த அரசாங்கம் யாரையெல்லாம் உறுப்பினர்களாக போடுகிறார்களோ அவர்கள் அதுல இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி பிற மதத்துல இருக்கக்கூடிய இந்து மக்களையும் இஸ்லாமிய வக்ஃபினுடைய சொத்துக்கு உறுப்பினர்களாக போட்டால் அங்க என்ன நடக்கும்? அங்க என்ன நடக்கும்? நம்ம பாபா கசின் பள்ளிவாசல் கையில வச்சுக்கிட்டு வக்ஃபினுடைய பள்ளிவாசல். இந்த வக்ஃபினுடைய பள்ளிவாசல்ல முத்தவலி இருக்கிறாங்க, செயலாளர் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. கூட எம்ஆர் காந்தியும் இருப்பார் ஏற்றுக்கிட முடியுமா? மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்களை பராமரிப்பதற்காக வேண்டி இங்க இருக்கக்கூடிய 5 முஸ்லிம்கள் இருப்பார்கள். 7வது நபராக 8வது நபராக இங்க இருக்கக்கூடிய 2 ஹிந்துக்களுக்கு போட்டோம்னா ஏற்றுக்கிட முடியுமா? ஹிந்துக்களுக்கு வந்து இறைவனை பற்றிய அல்லாஹ்வை பற்றிய பயம் இருக்குமா? இருக்காது. அப்ப நாம எதுக்கு நாம சொல்ல வருகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இஸ்லாமிய வக்ஃப் சட்ட மசோதாவை மத வழிபாட்டிற்கு எதிரானதா என்று நீங்கள் பார்த்தால் கட்டாயமாக எதிரானது. இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் இந்த மசோதாவிற்கும் சம்பந்தமே கிடையாது, நேர் எதிரானது. இதை நாம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதை வக்ஃப் சட்ட அந்த மசோதா இருக்குது இல்லையா, இது இஸ்லாமிய வழிபாட்டிற்கு எதிரானதா அப்படின்னு கேட்டோம்னா எதிரானது. இந்த எதிரானதை நாம புரிந்து கொண்டோம் வச்சுக்கிட்டு கட்டாயமா நாம் என்ன செய்வோம், போராட்ட களத்துல இறங்குவோம். அது என்ன எதிரானது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பொதுவாக ஈகை செய்யறோம் பாருங்க, தர்மம் செய்யறோம் பாருங்க. இந்த தர்மம் செய்வது இஸ்லாத்துல வந்து 3 வகைகளாக என்ன செய்கிறது இருக்கிறது. தர்மம் செய்வது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இந்த தர்மம் செய்யக்கூடிய முறைகளை எப்படி பிரிச்சு நமக்கு தந்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 3 வகைகளாக இருக்கிறாங்க, பிரிச்சு தந்திருக்கிறாங்க. இது இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம், குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டம். இந்த 3 வகையில நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வக்ஃப் சட்ட இந்த திருத்த மசோதாவை கட்டாயமாக நம்ம எதிர்க்கிறோம். அப்போ வந்து பிறர்களுக்கு வந்து ஈகை செய்ய வேண்டும் என்கிற இந்த பிரிவை வந்து இஸ்லாமிய மார்க்கம் 3 வகையாக பிரிக்கிறது. அதுல முதல் வகை என்னது அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம பொருளாதாரத்துல இருந்து நாம கஷ்டப்பட்டு உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சொத்து சொகத்துல இருந்து ஜகாத் என்கிற அந்த ஏழை வரி இருக்குது பாருங்க, இதை ஏழைகளுக்கு கட்டாயமாக கொடுத்து விட வேண்டும். இது ஒரு வகை. 3 வகையில முதல் வகை என்ன வகை? ஜகாத் என்கிற அந்த ஏழை வழிய என் சொத்தை என்ன செய்யணும், கணக்குல எடுக்கணும். அந்த சொத்தை கணக்குல எடுத்து 100க்கு 2.5 என்ன செய்யணும், கட்டாயமாக ஏழைகளுக்கு கொண்டு போய் கொடுத்து விட வேண்டும். இது ஈகை செய்யக்கூடிய வழிகள்ல முதல் வகை. இதற்கு பேர் என்ன பேரு? ஜகாத். இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள் ஒரு கடமையாக இந்த ஜகாத் கடமை இருக்கிறது, முதல் வகை. 2வது வகை என்னது அப்படின்னு கேட்டோம்னா சதகா. சதகான என்ன அர்த்தம்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சதகா கொடுப்பது வந்து கட்டாயமாக ஆக்கியிருக்க மாட்டாங்க. நாமளாக வெளியில போறோம், ஒரு ஏழை இருக்கிறாங்க, 2 கைகளை ஏறி 5 10 கொடுங்க சொல்லி போட்டு கேட்கிறாங்க, இந்த அப்பா வச்சுக்கப்பா அப்படின்னு சதகா கொடுக்குற பாருங்க. இது கடமையா? கடமை கிடையாது. நம்மள்ட்ட இருந்தா நம்ம என்ன செய்கிறோம், எடுத்து கொடுக்கிறோம். இதுக்கு பேர் சதகா. ஈகை செய்யக்கூடிய 3 முறைகள்ல 2வது முறை. 3வது முறை என்ன? இதுதான் நம்ம கவனிக்கணும். நம்ம அப்பன் பாட்டன்மார்கள் முந்திய 2 முறையை என்ன செய்யல, கையாள. அதாவது வந்து நவாபுகள் இந்த நாட்டை ஆண்டார்கள் தெரியுமா? நம்மளுடைய அப்பன் பாட்டன் முன்னோர்கள் இந்த நாட்டை ஆண்டார்கள் தெரியுமா? கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். இந்த 800 ஆண்டு காலங்கள்ல நவாபுமார்கள் வந்து கொடுத்தாங்க பாருங்க, அது ஜகாத்தும் கிடையாது. ஜகாத்து கொடுத்திருக்கிறாங்க, சதகா கொடுத்திருக்கிறாங்க. அதை தாண்டி 3வது முறையை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டோம்னா சதகத்துல் ஜாரியா அப்படின்னு ஒரு பண்பு இருக்குது பாருங்க. சதகத்துல் ஜாரியா ஒரு ஈகை இருக்குது பாருங்க. இத
நம்ம அப்பம் பாட்டன்மார்கள் அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க. நாமும் நம்மளுடைய பொருளாதாரத்திலிருந்து சதக்கத்துல் ஜாரியா இருந்துட்டு மீறி போனா என்ன செஞ்சிருப்போம்? மாஷா அல்லாஹ், பொருளாதாரத்தை தன்னிறைவு பெற்ற மக்கள் நீங்க. உங்கள்கிட்ட சதக்கத்துல் ஜாரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு வந்தோம்னா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? ஒரு பள்ளிவாசல் கட்டிதாங்க வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அது ஒரு பள்ளிவாசல் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா, ஒரு 1000 சிமெண்ட் மூடை நான் தாரேன் அப்படின்னு கூட கொடுத்துருப்பீங்க. ஒரு மதரசா கட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா, அந்த மதரசாவுடைய காங்கிரீட் நாம சதக்கத்துல் ஜாரியா செய்யறோம். எங்கேயாவது யாராவது ஏக்கர் கணக்கில் நிலத்தை நாம எடுத்து கொடுத்துருக்கிறோமா? அப்படி கொடுத்த மக்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நம்முடைய அப்பன் பாட்டன் முன்னோர்கள் அப்படியே மேல போங்க, 100 ஆண்டு 200 ஆண்டு 300 ஆண்டு அப்படியே நீங்க மேல போனீங்கன்னா நவாபுமார்கள் இருக்கிறாங்க பாருங்க. நம்ம மக்கள், நம்மளுடைய முன்னோர்கள், மூதாதையர்களை பற்றி நாம கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அல்லாஹ்விற்காக வேண்டி நான் சதக்கத்துல் ஜாரியா தாரேன் அப்படின்னு சொல்லி போட்டு 5 ஏக்கர் 10 ஏக்கர் எழுதி வச்சிருவாங்க. என்ன செஞ்சிருவாங்க? அதாவது அர்த்தம் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, வக்ஃபு பை யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, வக்ஃபு பை ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த யூசேஜ் இருக்குது பாருங்க, சுபஹானல்லாஹி ஜல்ல வஅலா, நம்ம அப்பன் பாட்டன் மாதிரி அவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், இங்கேயே பாருங்க எவ்வளவு வக்ஃபு சொத்துக்கள் இருக்கு. நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய தப்பு என்னன்னு தெரியுமா? நம்ம அப்பன் பாட்டன் மாதிரி சதக்கத்துல் ஜாரியான்னு சொல்லி போட்டு வக்ஃபை எழுதி கொடுத்தாங்க தெரியுமா? பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் இதுல பெரிய மோசடி செய்திருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய சொத்துக்களையும் அவ்வளவு பெரிய பிராட்டுகளையும் அவ்வளவு பெரிய இடங்களையும் எழுதி கொடுத்திருக்கிறாங்க. எதுக்கு எழுதி கொடுத்தாங்க? சதக்கத்துல் ஜாரியா. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, இதா மாத்தல் இன்சானு இன்தக அமலுஹு இல்லா பின் ஸலாஸ். ஒரு மனிதன் மரணம் அடைந்து விட்டால் அவனால நன்மையும் செய்ய முடியாது, அவனால தீமையும் செய்ய முடியாது, 3 காரியங்களை தவிர அப்படின்னு சொல்லி போட்டு 3வது ஒரு காரியத்தை சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்க? சதக்கத்துல் ஜாரியா. சதக்கத்துல் ஜாரியான்னு சொல்லி போட்டு நீங்க என்னென்ன தான தர்மங்கள் செய்வீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு மரணம் அடைந்ததற்கு பிறகும் என்ன செய்துகிட்டே இருக்கும், அந்த நன்மைகள் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க பாருங்க. உடனே என்ன பண்ணாங்க? நம்முடைய முன்னோர்கள் சொத்துக்கள் அப்படியே அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தாங்க. ஆனா கட்டாயம் இல்லை. அதை நான் சொன்ன இல்லையா, வக்ஃபு ரெக்கார்டுன்னு சொல்லி போட்டு, வக்ஃபு பை ரெக்கார்டுன்னு சொல்லி போட்டு ஒன்று இருக்குது. அது இப்போதைக்கு இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்கள். வக்ஃபு பை யூசேஜ் ஒன்று இருக்குது பாருங்க. எப்படி கொடுத்தாங்க? சதக்கத்துல் ஜாரியால கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, 7 நன்மைகள் இருக்குது. இந்த 7 நன்மைகளும் நீங்கள் மரணம் அடைந்ததற்கு பிறகு கபருக்குள்ளால உங்களை வச்ச உடனே எல்லாரும் பேருவாங்க பாருங்க. கபருக்குரிய விட்டு எல்லோரும் போனதற்கு பிறகு இந்த 7 நன்மைகளை நீங்கள் செய்திருந்தால் அந்த நன்மையுடைய புண்ணியம் கபருக்குள்ளால இருக்கும் பொழுது மையத்தை அனுபவிக்கும். அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க. இதை என் அப்பா பாட்டன் பார்க்கலாம். என் அப்பா பாட்டன் என்ன பண்றான்? 7 காரியங்களை செஞ்சோம்னா நான் மண்ணோடு மண்ணாக மக்கி கிடக்கும் பொழுது அந்த 7 காரியோட புண்ணியம் எனக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படும் என்பதை மையத்து உணர்கிறது என்பதாக அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க தெரியுமா? அந்த 7 காரியத்தை நீங்க எடுத்து பாருங்க. ஓடை வெட்டி கொடுப்பது, குளம் வெட்டி கொடுப்பது, பள்ளிவாசல் கட்டி கொடுப்பது, ஏழைகள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காண்டி ரோடு ஓரங்களில் போர் போட்டு கிணறு வெட்டி கொடுப்பது, கனி தரக்கூடிய மரங்களை நட்டி வைப்பது, அந்த தோட்டங்களை அள்ளி கொடுப்பது. என் அப்பா பாட்டன் கொடுத்திருக்கிறான். வக்ஃபு சட்டம் திருத்த மசோதா என்பது மத வழிபாட்டிற்கு எதிரானதா, மத வழிபாட்டிற்கு உட்பட்டதா? மத வழிபாட்டிற்கு எதிரானது. இந்த சட்டத்தை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். இந்த சட்டத்தை எதிர்த்து போராடுவோம். என்ஆர்சி, என்பிஆர், சிஏக்கு எப்படி நடு வீதிக்கு நாம வந்தோமோ அதே மாதிரி வர வேண்டும். ஏதோ அசால்ட்டா இருந்து போடாதீங்க. வக்ஃபு சட்ட திருத்த மசோதா என்பது எங்கேயோ நடந்திருக்குது, ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அசால்ட்டா இருந்து போடாதீங்க. இந்த நாட்டினுடைய குடிமக்கள் தான் நாம் என்பதற்கு இதுதான் 3 ஆதாரம். இதுதான் 3 ஆதாரம். இதுல கை வச்சுதான் வச்சுக்கிட்டுங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் 2ஆம் தர குடிமக்களை விட மோசமாக நடத்தப்படுவோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குமோ அந்த உரிமைகள் முஸ்லிம்களுக்கு இல்லாமல் போய்விடும். என் பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க, என் பேரங்க இந்த மணலுக்கு சொந்தக்காரனாக இந்த பூமிக்கு மேல, இந்த நாட்டினுடைய மணலுக்கு மேல நடக்க வேண்டும் என்றால் இந்த போராட்டத்தை நுனியிலேயே வெட்டி எறிய வேண்டும். இதற்காக எல்லா தியாகமும் பண்ண வேண்டும். எல்லா தியாகமும் பண்ண வேண்டும்.
வக்ஃப் சட்ட திருத்த மசோதா என்பது வந்து நம்ம மார்க்கத்திற்கும் நம்ம மார்க்கத்துடைய வழிபாட்டிற்கும் எதிரானது என்பதில் சந்தேகமே கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன இந்த ஹதீஸுக்கு உட்பட்டு நான் செத்ததற்கு பின்னாடி மன்னரையில கடக்கும் பொழுது எனக்கு நன்மைகள் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி பெரும் பெரும் சொத்துக்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க. ஒரு பண்ணுங்க, ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தோட கூட்டுங்க, கூட்டு இந்த அறநிலையத்துறையில வந்து நிறைய ஊழல்கள் நடக்கிறது என்பதாக சொல்லி இந்த அறநிலையத்துறை அரசாங்கம் வச்சுட்டு இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் வந்து அரசாங்கம் அதை வைத்துக் கொண்டு இருக்கவும் பிரச்சனை இல்லை. ஒரு மசோதாவை போட்டு நாடாளுமன்றத்தில் கூட்டி அதுல 4 முஸ்லிம்கள் நினைச்சவங்க கமிட்டியில மெம்பர்ஸாக வருவாங்கன்னு சொல்லி போட்டு வச்சோம்னா இதுக்குள்ள என்ன தீர்மானம் ஒன்றும் இல்லை. அதாவது வந்து நர்கிஸ்கான் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஆளு தமிழ்நாட்டுல இந்த அறநிலையத்துறையில ஒரு மெம்பராக என்ன செய்யறாரு இருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய பாசிச கும்பல் என்ன பண்ணிச்சு, நர்கிஸ்கான் பேரை பார்த்த உடனே நினைச்சிருந்தார்கள், கொந்தளிச்சார்கள். பீகாரில் இருந்து வந்திருக்கக்கூடிய வந்தேரி என்ன பண்ணார், அதற்காக ஒரு பெரும் ஆர்ப்பாட்டம் பெரும் போராட்டத்தை நடத்தினார். எங்களுடைய இந்த அறநிலையத்துறையில எப்படின்னா ஒரு முஸ்லிமை கொண்டு வந்து வைக்கலாம் என்பதாக சொல்லி பெரும் போராட்டம் பண்ணினார்கள். பசம் மட்டும்தான் உடைக்கல, 4 மரத்தை மட்டும் தான் வெட்டி போடல, ஆனா பெரும் பெரும் போராட்டங்கள் நடத்தினார்கள். நம்ம வக்ஃப் சொத்தை அப்படியே ஒரு அரசாங்கம் லட்டு மாதிரி எடுத்து வச்சிருக்கிற இந்த சமுதாயம் கோழை சமுதாயமாக அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், இருக்கக்கூடாது. அப்ப இந்த சட்ட மசோதா என்பது வந்து இஸ்லாமிய மார்க்க வழிபாட்டிற்கு எதிரானது என்பதை இந்த ஹதீஸை வந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி திருமலை குர்ஆன்ல பாருங்க, மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹஸனன், அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று இந்த வசனம் இறங்கின உடனே லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் எந்த பொருளாதாரத்தை பிரியப்படுகிறீர்களோ அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்காத வரைக்கும் நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். இந்த வசனம் இறங்கின உடனே அந்த சஹாபா பெருமக்கள் ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நான் சொல்ல பாருங்க. ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இத்தனை ஏக்கர்ல என்கிட்ட பேரித்தம்பர தோட்டம் இருக்கிறது, இந்த பேரித்தம்பர தோட்டத்தை வந்து அல்லாஹ் கேட்கிறார், அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஒரு வசனத்துல கேள்வி கேட்கிறார். அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், இந்த இடத்துல இத்தனை ஏக்கர் பேரித்தம்பரம் இருக்கக்கூடிய இந்த தோட்டத்தை அல்லாஹ்விற்காக நான் தருகிறேன் என்பதாக ஒரு தோட்டத்தை எழுதி வைக்கிறார். அந்த தோட்டத்துக்குள்ளார யார் இருக்கிறார், அந்த சஹாபியுடைய மனைவி இருக்கிறாங்க. அந்த தோட்டத்துக்குள்ளார யார் இருக்கிறாங்க, அந்த சஹாபியோட 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. எழுதி கொடுத்து போட்டு எழுதினா அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்து போட்டு நேர தோட்டத்துக்கு வராங்க. பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க தோட்டத்துக்குள்ளார. இந்த நபித்தோழர் சொல்றாங்க, எப்பா இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக நான் எழுதி கொடுத்துட்டேன், இனி நீங்க யாரும் தங்கக்கூடாது, எல்லாம் வெளியில வாங்க சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. இது யாரு, நபிகள் நாயகத்துடைய காலத்தில் இருந்த நபித்தோழர்கள் செய்த தியா தோட்டம், பெரிய தோட்டம். லந்தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் எதை பிரியப்படுகிறீர்களோ அதே அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்காத வரைக்கும் நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்று ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். அபூ தல்ஹா என்ற நபித்தோழர் வேகமாக வராங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, மதீனாவுல இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த தோட்டம் தான் எனக்கு மிக விருப்பமான தோட்டம். கடுமையான வெயில் நேரத்துல நான் அந்த தோட்டத்துல போய் ரெஸ்ட் எடுப்பேன். அந்த தோட்டத்துல சின்ன ஓடைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, பேரித்தம்பழ மரங்கள் கனிகள் நிறைய தந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், எனக்கு விருப்பமானதை நான் செலவு செய்யாத வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில நான் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான். நாங்க பிடிச்சிக்கிட்டு இந்த தோட்டத்தை கையில கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்த்த நம்முடைய அப்பம் பாட்டன்மார்கள் என்ன பண்ணாங்க, அவருடைய சொந்த சொத்து நல்ல விலகி விடணும். என்னுடைய நம்முடைய முன்னோர்கள், முஸ்லிம் முன்னோர்கள் வக்ஃப் சொத்தாக தோட்டங்களையும் தோட்டங்களையும் பெரும் பெரும் இடங்களையும் பெரும் பெரும் விவசாய பூமிகளையும் எழுதி கையில கொடுத்திருக்கிறாங்கன்னா அங்க கடந்த இடம் இங்க கடந்த இடம் சொல்லி போட்டு எடுத்து கொடுக்கல, அவங்க சொந்த நிலங்கள். நபித்தோழர்கள் எப்படி தியாகம் செய்தார்களோ அந்த தியாகத்தை நாமளும் செய்யணும். நாமளும் அந்த சரகத்துல் ஜாரியாவுடைய நன்மையை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி பெரும் பெரும் தோட்டங்களை என்ன செய்திருக்காங்க, எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் அந்த சொத்துக்களை தான் இப்ப என்ன செய்யறாங்க, சூறையாட நினைக்கிறாங்க. திருமலை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வஅன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில உங்களுடைய பொருளாதாரங்களை செலவு செய்யுங்கள். வலா துல்கு பிஐதீக்கும் இலா தஹ்லுகா,
நாசத்தின் பக்கம் உங்களுடைய கைகளை கொண்டு போகாதீர்கள். வஅஹ்சினு, ஏழைகளுக்கு பேருபகாரம் செய்யுங்கள். வாசகத்தை கவனிங்க. வஅஹ்சினு, ஏழைகளுக்கு பேருபகாரம் செய்யுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், பேருபகாரம் செய்யக்கூடிய நன்மக்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான். இந்த வசனம் என்ன செஞ்சுச்சு? நம்ம அப்பா மாற்றங்கள் என்ன செஞ்சுச்சு? எவ்வளவு ஏழைகள் இருக்கிறார்கள், சாப்பிட வழி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், மறைவிடத்தை மறைப்பதற்கு துணி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், கூடு குடிப்பதற்கு கூட வசதி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். இதை எல்லாம் பார்த்து நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வுடைய வீட்டிற்காக என்ன செஞ்சாங்க? எழுதி கொடுத்தாங்க. இந்த வகையில் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கிடுங்க, இந்த மசோதா நம்ம மார்க்கத்திற்கு நேர் எதிரானது. இதை எதிர்க்க வேண்டும். இன்னொரு வகையில பார்ப்போம். என்ன இப்ப போடப்பட்ட இந்த மசோதாவுடைய கண்டிஷன் என்ன, நிபந்தனை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நிர்வாகத்துல 4 இந்து மக்களும் இருப்பாங்க, 2 இந்து மக்களும் இருப்பாங்க. இது ஒரு ஷரத்தாக என்ன செஞ்சிருக்கிறாங்க? போட்டு வச்சிருக்கிறாங்க. நாம என்ன கேட்கிறோம்? வக்ஃபு என்பது பள்ளிவாசல் என்பது பள்ளிவாசலை சார்ந்த சொத்துக்கள் என்பது இது எல்லாம் யாருக்குரியது? அல்லாஹ்விற்குரியது. அல்லாஹ்வுடைய சொத்தை பராமரிக்கக்கூடிய அந்த உரிமையை அல்லாஹ் குர்ஆன்ல யாருக்கு கொடுத்திருக்கிறார்? முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். மாகானல் முஷ்ரிகீன யஅமுரு மசாஜிதல்லாஹி ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப்ர். மாகானல் முஷ்ரிகீன யஅமுரு மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடுகளை நிர்வகிக்கக்கூடிய இந்த பொறுப்பு முஷ்ரிக்குகளுக்கு கிடையவே கிடையாது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப்ர், நான் காஃபிர் தான் என்று அவர்கள் தனக்குத்தானே சாட்சி சொன்னவர்களாக அல்லாஹ்வுடைய வீட்டை நிர்வகிக்க முடியாது என்பதாக நினைச்சார். திருமலை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப அல்லாஹ்வுடைய வீட்டை, மக்களுடைய சொத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் பிற மத நண்பர்களாக இருந்தால் ஒரு முஸ்லிம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. யார் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? திருமலை குர்ஆனுக்கு நேர் எதிரான சட்டம். எனவே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்போ வக்ஃபு சட்ட திருத்த மசோதா என்பதை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமோ அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. அதற்கு எப்படியெல்லாம் போராட வேண்டுமோ அந்த போராட்டத்தை ஆரம்பித்து வைக்க வேண்டும். அந்த போராட்டத்துல முன்னுக்கு வந்து நிற்க வேண்டும். யார் முன்னுக்கு நிற்க வேண்டும்? இந்த நாட்டினுடைய குடிமகன்கள் நாங்கள் தான் என்கிற அந்த ஒரு தத்துவத்துல கேள்விக்குறி வந்து விழுந்திருக்கிறது. இந்த நாட்டுல வந்து நீங்க இந்த நாட்டுக்கு சொந்தக்காரங்க கிடையாது. இந்த சட்டத்தை எடுத்துட்டோம்னா தன்னை போல எரிச்சுக்கிறோம் அடிவாங்க. அப்போ நம்முடைய எதிர்ப்புகளையும் நம்முடைய போராட்டங்களையும் கட்டாயமாக ஒன்றிய அரசாங்கத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? காண்பிக்க வேண்டும், தெரிவிக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன்.